அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வாரப்பலன். இப்படி வாரப்பலன் கடகராசியை பொறுத்தவரை இப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்பது அதுக்கான பதிவு தாங்க இது. தயவு செய்து சொல்றேன், வாரப்பலன் ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போகக்கூடிய ஆன்மீக தகவல் தொடர்ச்சியா உங்களுக்கு வரும். இனிமே தொடர்ச்சியாக வாரப்பலன் நீங்க பார்க்கலாம். இப்படி வாரப்பலன் தொடர்ச்சியாக நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது, இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு எது யூஸ்ஃபுல் ஆகும்னா, எதுக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கணும். பாத்தீங்கன்னா புதுசா ஒரு விஷயம் போடுறோம். எப்படி புதுசா தொழிலோ உத்தியோகமோ எந்த காரியம் புதுசா ஆரம்பிக்கிறோமோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா அந்த டேட்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு அமைப்பு வரும். அதனால உங்களுக்கு தேதி போட்டு நம்ம சொல்றோம். எப்படி ஜூலை 15 இருந்து ஜூலை 31 வரை இந்த 2 வாரம் எப்படிப்பட்ட பலன் இருக்கு. அதனாலதான் வார பலன் எல்லாரும் நிறைய பேர் கேட்டதுனால நம்ம அந்த பதிவு பண்றோம். இப்ப கிரகம் இப்ப பாருங்க, ஒரு ஆசிரியர் சூரியன் குரு சேர்ந்து இருக்கு, சிவராஜ யோகம் இருக்கு. அந்த வீடியோ பதிவு பண்ண முதல் காரணமே இந்த சிவராஜ யோகம் தான். நிறைய ஜாதகத்துல யோகம் இருந்தா பயங்கரமா வேலை செய்யும். எப்படி யாராலையும் அவங்களை அசைக்க முடியாது. சிவராஜங்கிறது ஒருத்தர் தைரியமா எந்த ஒரு கெட்டதாலும் கிட்ட நெருங்காது. அடுத்து பாருங்க 2ஆம் இடத்துல கேது சுக்கிரன், அங்கேயும் ஒரு பயங்கரமான ஒரு ராஜயோகங்கள் இருக்கு. 11ஆம் வீட்டு அதிபதி சுயசாரம் வாங்கி பலமா உட்காந்துருக்கு. அடுத்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துல ராகு பகவான், அவர் நிக்கக்கூடிய ஸ்தானம், அவரும் சுயசாரம் வாங்கி நிக்கிறார். அடுத்து 9ஆம் இடத்துல சனி பகவான், எதுல கரெக்டா மீன ராசில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு, ரிஷப ராசில, அவரும் சுயசாரம். அடுத்து 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் இருப்பார், அவரும் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு வந்துட்டார். இதுதான் அமைப்பு. இப்படி உங்க ராசியில அவரும் வந்துடுறாரு. இது நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு டைமிங். உங்களுடைய நீங்க யாருன்னு நிரூபிக்கக்கூடிய நாள் இந்த வாரப்பலன். பார்த்து இந்த 15 நாள் லைஃப்ல எல்லாமே நிறைய விஷயம், நிறைய ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா குரு இது நாள் வரைக்கும் பாருங்க ஒரு ஆசிரியர் இருந்தார், இருந்து சனியுடைய நட்சத்திரத்துல போனாரு. அங்க சனி பவன் சரியா இல்லைன்னா நிரந்தரமான வேலை இல்லைன்னு அர்த்தம். எப்படி வேலையை விடக்கூடிய கண்டிஷன் நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். 1, நிறைய பேர் கடன் இல்லாம இருக்க முடியாது. 2, எப்படி கடன் இல்லாம நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. 1, நகையை அடகு வச்சிருப்பீங்க. நீங்க நிறைய பேர் கேட்டுக்குங்க, நான் சொல்றது இல்ல. ஜூன் மாசம் முன்னாடியே பாருங்க, நகையை வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு இடமோ பூமியோ வாங்கியிருப்பீங்க, இல்ல நகையை அடமானம் வைக்க பொழுது வந்திருக்கும், இல்ல செலவு குடும்பத்துல நிறைய செலவு வந்திருக்கும், இல்ல உடம்பு ஆரோக்கியம். யாருக்கு? உங்களுடைய உடம்பு சார்ந்த வயிறு சார்ந்த பிரச்சனை. எப்படி வயிறு சார்ந்த பகுதியை பார்த்துக்கணும். வயிறு அப்படி பெருக்கும், வயிறு இடுப்பு, அப்படி நம்முடைய இடுப்பு பகுதி வயிறு பகுதி எடுத்துக்கணும் கடகத்தை பொறுத்தவரை. அது இல்லாம இந்த புதன் வக்ரமா இருந்தாரு, இந்த வக்ரமா இந்த 1 மாசம் சொல்றேன், வக்ரமா இருக்கும்போது சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, கால் பெயின், நரம்பு சார்ந்த பிரச்சனை உடல் ரீதியாக கடகத்தை பொறுத்தவரை சொல்றேன். எப்படி நரம்பு, தோல், ஸ்கின் இதுல ஏதாவது தடங்கள் கேட்டீங்கன்னா கடகராசி சொல்லுவாங்க ஆமாம்பாங்க. அடுத்து இட பிரச்சனை, உங்களுடைய பூர்வீக சொத்து, அங்கம் பங்காளி, பெரிய சொத்து, ஒரு மனக்குழப்பம் பிரச்சனை கண்டிப்பா கேட்டீங்கன்னா அதையும் சொல்லுவாங்க. இல்ல குழந்தைகளுக்கு நிறைய ஒரு செலவு பண்றது, குழந்தைகளுக்கு சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை வர்றது, இதெல்லாம் நீங்க கடகராசிக்கிற சொல்லுவாங்க. அடுத்து படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை பாக்குறது. எப்படி படிப்பு கல்வியில திருமணம் பேச்சு பேசி எந்தருமே திருமணமே கிட்ட நெருங்கி வர மாட்டேது. அலையதான் விடுறாங்க, இங்கே பொண்ணு அங்கே பொண்ணு இருக்காங்க, எல்லா இடத்துலயும் பொண்ணு போய் பார்த்தா மாப்பிள்ளை போய் பாக்குறான், ஆனா கிட்ட நெருங்கி வரும்போது இங்க வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன காரணம் எனக்கே தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு மாதிரியான கடகராசிக்கிறேன். இதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, இதுல எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. வேலை, தொழில், திருமணம், படிப்பு, கல்வி, இதுல ஒரு தடங்களை கண்டிப்பா சந்திச்சிருக்கும். இதை நான் ஏன் பதிவு சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா அந்த கடகராசிக்காரன். இப்ப டோட்டலா எல்லாமே சொல்றேன், நிறைய விஷயம் மாறப்போகுது. உங்க லைஃப்ல வருமான பொருளாதாரம் ஆணித்தனமாக இந்த 15 அந்த வாரப்பலனை பாருங்க, வருமானம் உங்களுக்கு குறை இல்லாம இருக்கும். அரசாங்க காசு உங்க வீட்டுக்குள்ள வரும். நீங்க எழுதியே வச்சுக்கோங்க. அரசாங்கம் மட்டும் சூரியனா அரசாங்கம் வந்துட்டு கூட தனியான ஒரு தலைமை அதிகாரி மூலமாக உங்களுக்கு பணம் வரும். ஒண்ணு இல்ல, ஒரு பேங்க்ல போய் கேட்கறீங்க, ரொம்ப நாள் உங்களை இழுக்கடிக்கிறாங்க, ஒரு சைன் பண்ணா இவ்வளவு பணம் எனக்கு வரும் சொல்றீங்க. இப்ப இந்த 15 நாள் நீங்க கேட்டு பாருங்க, அந்த பணம் உங்களுக்கு வரலன்னா நீங்க திருப்பி கேளு. எப்படி பணம், இடம், பூமி, எந்த ஒரு கேஸ் நடந்தாலும் சரி, அதை எடுத்து நடத்தினால் உங்க பக்கம் ரிசல்ட் சாதகமா இருக்கு. இந்த கடகராசியை பொறுத்தவரை நான் கடகராசி என்னால கெட்டது சொல்ல மாட்டேன். கெட்டது என்ன சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இடம், பூமி, சொத்து, வீடு, இடம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க செலவு பண்ணி வாங்கணும். இது கண்டிப்பா 100க்கு 100% இந்த 15 நாளுக்குள்ள நடக்கும். ஜூலை முடியறதுல கண்டிப்பா நடந்துரும். பார்த்து நான் சொல்றது ஜூலை முடியறதுக்குள்ள கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இடத்துக்குள்ள அதிபதி ஏன் நடக்கும் நான் சொல்லிடுறேன், அது காரணம் சொல்றேன். உங்க கணவன் பேர்ல மனைவி பேர்ல நீ இடமோ பூமியோ உள்ள
உள்ள பிரச்சனையை சரி பண்ணுவீங்க. ஏன்னா சனி போகக்கூடிய புதனுடைய சாரத்துல போறாரு. அந்த புதன் 23 வக்கர நிவர்த்தி ஆகிறார். புதன் சாரத்துல போய் அந்த புதன் உங்க ராசியை நோக்கி வர்றாரு. அப்ப நிறைய பேருக்கு நிறைய அனுகூலம் தேடி வரும். வழக்குல பிரச்சனையை கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அப்பா சொத்து, தாத்தா சொத்து, எந்த சொத்தா இருந்தாலும் சரி, நான் இடம் பூமிக்கு கண்டிப்பா கேரண்டியா சொல்ல முடியும். நிரந்தரமான வேலை ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும். இப்ப கிடைக்க போகுது. ஏன்னா ஜூன் மாசமே கிடைச்சிருக்கணும். இல்ல ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க மூவ் பண்ணுங்க. இந்த ஜூலை எண்டுக்குள்ள கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஒரே விஷயம் தான். ஏன் வேலை கிடைக்கும்? என்ன காரணம்? வேலைஸ்தானாதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு தான். குரு நிக்க சனி பவனோட சாரத்துல போறாரு. ஆனா இங்க வீடு கொடுத்த சனி பவன் 9ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருக்காரு. ஆனா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புதனுடைய சாரம். எது? ரேவதியில போறாரு. புதன் ஆல்ரெடி 1 மாசமா வக்கரமா இருந்தாரு. நீங்க நினைச்ச மாதிரி வேலை கிடைச்சிருக்காரு. வேலை ஒத்துதான் நிறைய தடங்கள், வேலை பார்க்குற அதிகாரி பிரச்சனை, போட்டி, போராட்டம், அவமானம், எல்லா தடங்களும் பார்த்தது யாருன்னா கடகராசி. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒண்ணு வேலை போயிருக்கும், இல்ல கடன் வந்திருக்கும், இல்ல பகை வந்திருக்கும், உங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு ஆரோக்கியத்தை தடங்கள் வந்திருக்கும். நீங்க கேட்டு பாத்துங்க, சொல்லுவாங்க. இதெல்லாம் இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பார். படிப்பு கல்வியை பத்தி கவலைப்பட வேண்டாம். படிப்பு கல்வித்துறை எந்த ஒரு கெட்டதும் இனிமே வராது. குழந்தைகளுக்கு படிப்பு கல்வி என்ன பொறுத்தவரைக்கும் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். எந்த ஒரு தடங்களும் வராது. படிப்பு கல்வி டாப்பா வருவாங்க. நீங்க எங்க வெளிநாட்டுல படிக்க வச்சாலும் சரி, வெளியூர்ல படிக்க வச்சாலும் சரி, நான் படிப்பு கல்விக்கு இனிமே எந்த ஒரு கெட்டதும் என்னால சொல்ல முடியாது. படிக்காத குழந்தையோட படிக்குங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். ஏன்னா புதன் 23 அப்புறம் பாத்தீங்கன்னா வக்கர நிவர்த்தியாகி உங்க ராசியில வந்து நிற்கும் போது கண்டிப்பா படிப்புகளே உங்க டாப்பா கொடி வைப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்து பாருங்க, வெளிநாடு வெளியூர்ல வந்து விசா பிரச்சனை, சொந்த குடியிருப்பு பிரச்சனை எல்லாமே சரியாகும். திருமண வாழ்க்கையோட கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனக்குழப்பம், குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே கடகராசியை பொறுத்தவரை நிறைய இருந்திருக்கும். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். இன்னும் 23 அப்புறம் திருமண பேச்சு பேசுங்க. நீங்க வரன் ரொம்ப தூரம் திறவனா பக்கத்துல தேடுங்க. கண்டிப்பா 23, நான் சொல்றது ஜூலை 23 கண்டிப்பா தேடி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அனுகூலமா திருமண சந்தோஷம் நல்ல அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, குழந்தைக்கான ஆப்ஷன், குழந்தை பாக்கியங்கள், இது எல்லாமே நல்லா வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சாதகமா இருக்கு. சொத்து சார்ந்த விஷயத்துல பூர்வீக சொத்து ஏதாச்சும் ஒரு வழக்கு போனா நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ஏன் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கு நான் இப்ப எடுத்து சொல்றேன்னா, நேரா பாருங்க 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா உங்களுக்கு செவ்வாய் பவன். அவர் நேரா அவர் அங்கேயே பாத்துக்கிட்டாரு. சுயசாரம் வாங்கி பாக்குறாரு. அப்பா சொத்து, தாத்தா சொத்து, உங்க அம்மா சொத்து, ஏதோ ஒரு சொத்து உள்ள வழக்கு இருந்தா நீங்க எடுத்து நடத்தி பாருங்க. சூப்பரா இருக்கும். எந்த தடங்கள் இருக்காது. அதே மாதிரி லாட்ரி யோகம் எடுங்க. நிறைய பேர் கடகராசியை பொறுத்தவரை ஆல்ரெடி எடுக்கணுங்க சிந்தனை நீங்க போயிருப்பீங்க. கடகராசி பிறந்தாவே பண ஆசை இப்ப வந்துடும். ஒரே விஷயம் தான். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சுயசாரம் வாங்கிட்டாரு. லாபஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தா ஏதோ பெருங்கொண்ட போனா வெளிநாடு வெளியூர் மூலம் உங்களுக்கு வரும். அப்ப நிறைய பேர் லாட்ரி எடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி எடுத்தா சூப்பரா காட்டிக்கும். பாத்துக்கோங்க. பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஎஃப்ல நிறைய பேர் கடகராசி எடுத்தா ஐடி ஆசிரியர் வேலை நிறைய பேர் இருப்பீங்க. நகைக்கடை நிறைய பேர் வச்சிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றீங்க. அடுத்து கமிஷன் வியாபாரம் பண்ணுவீங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பீங்க. இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் போது மெயினா உங்க உடம்பு ஆரோக்கியத்தை கவலைப்படாம உடம்பு ஆரோக்கியம், மருத்துவ செலவு எல்லாம் குறைஞ்சு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். தொழில் ரீதியா புதுசா இறங்குறவங்க, இப்படி தொழில் ரீதியா இறங்குறவங்க 23 அப்புறம் இறங்கி பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்ல சாதகமா இருக்கும். தொழில்ஸ்தான அதிபதி மிருகசீரத்துல எப்ப போறோம்னா ஜூலை மாசம் 23 அப்புறம் போறாரு. ஜாதகத்தை பார்த்து தசாபதி புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னா 23 அப்புறம் கொஞ்சம் லாபங்கள், நல்ல தொழில் ரீதியாக நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுப்பா. எந்த ஒரு கெட்டது வராது. பாத்துங்க. மாமனார் மாமியா உறவுகள் ஒரு மனக்குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே இருக்கு. இனிமே ஒரு பெருசா பாதிப்பு வராது. இப்ப நட்சத்திரத்தையே பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் எப்படி அவருடைய முதல் நட்சத்திரம் அந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க. ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். யாரு இவங்க மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாதுங்க. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தாவே நல்லா டேலண்டான பிரச்சனை இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே நல்ல ஒரு யோகம். இனிமே நல்ல டைம் தேடி வருது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். யாரு புனர்பூச நட்சத்திரம் எல்லா காரியம் சரி, எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியா மாறும். படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். மெயினா இனிமேதான் உங்களுக்கு நல்ல டைமே வேலை செய்யுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் கிடையாது. 1 மாசம் 2 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வருமானம், பொருளாதாரம், கடன், பகை, எதிரி, பிரச்சனை நிறைய தடங்களை சந்திச்சது யாருன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். இந்த 15 நாளுக்குள்ள பாருங்க, நல்ல வேலை உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, நல்ல ஒரு அமைப்பு, தொழில் ரீதியா நல்ல லாபங்கள் எல்லாமே தேடி வருது. பாத்துங்க. அடுத்து பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இவங்கள மாதிரி யாரும் கடுமையா உழைக்க முடியாதுங்க. நல்ல உழைப்பாளிகள். இப்படி பூச நட்சத்திரம் நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட அதிகமா இருக்குது. நீங்க எடுத்து பாத்துங்க, செக் பண்ணிக்கோ. ஆனா உழைப்பதுக்கு லாபம் சரியா இல்லையே. செலவெல்லாம் ரொம்ப பாக்குறீங்க. 2-3 மாசமா ரொம்ப செலவா இருக்கு. அதிகமா வர கூட செலவா இருக்கு. நிறைய செலவு, நிறைய கடன், பகை, பிரச்சனை, நிறைய செலவு, மருத்துவ செலவு நிறைய பண்ணுங்க. நரம்பு, தோல், ஸ்கின், கால் பெயின் நிறைய செலவை பார்த்தது. ஏன்னா இந்த பூசத்துல பிறந்தவங்க. ஏன்னா ஒரு புதனுடைய சாதத்தை போல அந்த புதன் வக்ரம் 23 அப்புறம் எப்படி ஜூலை 23 அப்புறம் கடன் இருக்காது, பகை இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, நல்ல வேலை உத்தியோகம், வருமானம் இருக்கும், எந்த ஒரு தடங்களும் வராது. நிறைய எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். நான் சொல்ற பூசத்துல பிறந்தவங்க சொல்றேன். டைமிங் பக்காவா இருக்கு. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஜாதகத்தை பார்த்து இறங்குங்க. கண்டிப்பா 23 அப்புறம் நிறைய நல்ல ஒரு விஷயம் உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கு. கவலையே பட வேண்டாம். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டம்.
வருமானம் சரியில்லை, செலவு, காசு, பணம், இன்கம் எல்லாமே சூப்பர் அவுட். நல்ல வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, நிறைய தடங்களை சந்திச்சது யாருன்னா ஆயிலத்துல பிறந்தவங்க தான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல கமிஷன் வியாபாரம் இருக்கும், ரியல் எஸ்டேட் இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் இருக்கும், எல்லாத்துலயும் ஒரு தடங்களை பார்த்தது யாருன்னா ஆயிலி நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பா பாத்தீங்க. நான் இது சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன், அவ்வளவு ஒரு கெடுதல் சந்திச்சாங்க. நிம்மதி இல்லாத ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க ஆயிலி நட்சத்திரம். இனிமே அந்த குழப்பங்கள் இருக்காது. இனிமே வருமானம் நல்லா இருக்கும். எப்படி வருமானம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகள் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியமாக, இனிமே தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது. நான் ஆயிலி ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் எல்லாத்துலயும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. நான் சொல்றது ஜூலை மாசம் 23 இறங்க ஆயிலி டைம் போட்டு சொல்றேன். ஏன்னா நல்ல வேலை கிடைக்கும், உத்தியோக மாற்றம் வரும், வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க தைரியமா இருக்கு, நல்லா வெற்றி பாத்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியம் 23 நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும்.